உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனஞ்செழியன். கர்நாடக மாநில நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு கர்நாடக மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முனை போட்டி தான். அதாவது இங்கே இது ஒவ்வொரு முறையும் வந்து 3 முறை போட்டி இருக்கும். அதாவது ஜேடிஎஸ், காங்கிரஸ், பிஜேபி அப்படின்னு 3 கட்சிகள் நிற்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், பிஜேபி 2 பேரும் நேரடியாக மோதுகிறாங்க. இந்த நேரடியாக மோதுற இந்த நேரத்தில் கர்நாடகாவில் வாழற, அதுவும் குறிப்பாக பெங்களூரில் வாழற தமிழ் மக்களுடைய வாக்கு எந்த கட்சிக்கு போட போறாங்க அப்படின்னு நம்ம வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்க வந்திருக்கோம். வாங்க போவோம். உங்களுக்கு இங்க ஓட்டு இருக்குங்களா? இருக்குங்களா? யாருக்கு போன முறை ஓட்டு போட்டீங்க? காங்கிரஸ் போட்டு. ஏன் இந்த முறை பிஜேபி போட மாட்டீங்களா நீங்க? இல்ல, போட மாட்டோம். ஏன் போட மாட்டீங்க? போட மாட்டோம்னா காங்கிரஸ் எல்லாம் பெனிஃபிட் இருக்கு. அரிசியிலேருந்து பருப்புலேருந்து நம்ம போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பெனிஃபிட் இருக்கு. அவங்களால நமக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லை. அதனால வந்து இதுவும் கண்டினியூ ஆகணும். ஏழைகளுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகணும்னு நினைக்கிறோம். அதனால வந்து எல்லாம் காங்கிரஸ் தான் போகணும்னு நினைக்கிறோம். இல்ல நீங்க மட்டும் தானா இல்ல உங்க ஃபேமிலில? நம்ம ஃபேமிலிலேயே மொத்தம் 60 பேர் மேல இருக்கிறோம். எல்லாருமே நம்ம காங்கிரஸ் தான் போடுவோம். இந்த முறை அதாவது கண்டினியூ வந்து அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த சென்டர்ல. இந்த முறை நீங்க காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இருக்கு. ஏன்னா அவங்க தான் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. யாரு? காங்கிரஸ் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் சரி சமமா பார்த்து ஹெல்ப் பண்றாங்க. பட் வேற ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பண்றது இல்ல. பேதபாவம் பாக்குறாங்க. அவங்க மேல இவங்க கீழே, இவங்களுக்கு தான் போய் சேரணும், அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு பாக்குறாங்க. பட் காங்கிரஸ்ல அப்படி இல்லை. எல்லாருக்குமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் போய் சேரணும்ட்டு அவங்க மட்டும் தான் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க வரணும்ட்டு நாங்க விருப்பப்படுறோம். அவங்களுக்கு தான் வரணும். ஓகே, மெயினா நீங்க சொல்ல வரதுனா அவங்க ஈக்குவலா எல்லாரும் ட்ரீட் பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்களா? சரி, நன்றிக்கா. சார் வணக்கம். உங்களுக்கு ஓட்டு இங்க இருக்குங்களா? இங்கே தாங்க. நாங்கள் காந்திநகர் கான்ஸ்டன்ஸில் தான் 30 வருஷமா இங்கே தான் இருக்கோம். நாங்கள் ஆமாம், பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். தமிழ்காரங்க, பட் எல்லாமே இங்கே தான். ஓகே, இந்த எலெக்ஷன்ல வந்து கண்டினியூவா வந்து பிஜேபி தான் ஜெயிச்சுட்டு வருது. இந்த முறை வந்து பெங்களூர் சென்ட்ரல் வந்து இல்லை, இந்த முறை என்னன்னாக்கா தமிழுக்கு பிஜேபி வந்துட்டு தமிழ் மொழிக்கே ஒரு ஆபத்து. அது எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. பிஜேபி வந்தா தமிழ் மொழியை ஒழிக்கணும்னு தான் அவங்க ஒரே ஒரு குறிக்கோள். அதை அண்ணாமலை அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டால தான் விட்டுருக்காங்க. அவங்க தமிழ் மொழியை எதிர்க்க பார்க்கவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியும். அதனால இந்த வாட்டி கண்டிப்பா ஒரு தமிழ் மக்களும் பிஜேபி ஆதரவு தரமாட்டாங்க. எல்லாரும் ஆதரவும் காங்கிரஸ்க்கு தான். இப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஏழைங்களுக்கு வந்து பஸ் ஃப்ரீ கொடுக்குது, கரண்ட் ஃப்ரீ கொடுக்குது, அரிசி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பிளஸ் அது இல்லாம வந்து 2000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பிஜேபி எப்படி சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கறதுனால வந்து இந்தியா வந்து எக்கனாமிக்கா வந்து டவுன் ஆயிடும். கண்டிப்பா இல்லைங்க. நிறைய லேடிஸ், இவங்க எவ்வளவு லேடிஸ்க்கு இது பெனிஃபிட்டா இருக்குன்றது இந்த ரிசல்ட் இந்த எலெக்ஷன்லயே தெரிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல்ல வந்தாக்கா அந்த லேடிஸ்க்கு 10,000 ரூபாய் தர போறேன்னு சொல்லியிருக்காங்களே. இதனால தான் அவங்களுக்கு பயம் வந்துருது. ஏன்னா இங்க கொடுத்து 5 ப்ராமிஸும் நாங்க நிறைவேற்றிட்டோம். எங்க விட்டாக்கா ராகுல் காந்தி சார் அங்கேயும் அந்த 5 ப்ராமிஸும் நிறைவேற்றி பிரதமர் ஆயிடுவாரோ அந்த ஒரு பயத்துக்கு தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நம்ம எக்கானமிக்கு ஒன்னும் டேமேஜ் ஆகாதுங்க. எல்லாம் நல்லதாகும். இப்ப இங்க சித்தராமையா சார் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 1 இயர் ஆயிடுச்சுங்க. எல்லா ப்ராமிஸும் நிறைவேற்றி இப்போ ஒன்றும் ஆகலையே. எந்த எக்கானமி ஒன்றும் பிரச்சனை ஆகலையா. எல்லா கவர்மெண்ட் காரர்களுக்கும் சேலரி போயிட்டு இருக்கு. எல்லா ப்ராமிசஸ் என்ன கீப் பண்ணாங்களோ 5 டெலிவர் பண்ணியாச்சு. அதனால எதுவுமே நிக்கலையே. இப்போ என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா சென்ட்ரல்லையும் வந்துட்டு அந்த 10 ப்ராமிஸ் போயிடுச்சுனாக்கா இவருக்கு என்ன பித்தலாட்டம்லாம் இப்போ வந்துரும்ல வெளியில. அதனால தான் ஒண்ணுங்க வெரி கிளியர். இந்த வாட்டி எல்லாருமே காங்கிரஸ் தான் ஆதரவு. இந்த வாட்டி காங்கிரஸ் வச்சு கண்டிப்பா மேல சென்டர்ல வருங்க. அக்கா, நீங்க தமிழா? தமிழ் தான். இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது பெங்களூர்ல 26ஆம் தேதி. நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? காங்கிரஸ் போடுவோம். காங்கிரஸ். என்ன காரணம்? என்ன காரணம்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நல்லது செய்யறாங்க. பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, பஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க, அரிசி ஃப்ரீ கொடுக்குறாங்க. பெண்களுக்குன்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பண்றாங்க. பிஜேபி உங்களுக்கு எதனால? பிஜேபியால ரொம்ப தொல்லை ஆயிருக்கு. அவங்க வந்து இருக்கப்பட்டவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யல. இருக்கப்பட்டவங்க எங்களை மாதிரி ஏழை பாலங்களுக்கு செஞ்சுன்னு இல்லை, இருக்கிறவங்களுக்கு தான் செஞ்சு நிற்கிறாங்க. அடிக்கடிக்கு கட்டினு போய் நிற்கிறாங்க மாடி வீடு. நம்ம ஏழைப்பட்டவங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சுன்னு இல்லை. காங்கிரஸ் வந்து 1 ரூபாய்க்கு 50 பைசா எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க இப்போ சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ அது நம்மளுக்கு தெரியாது. காங்கிரஸ் வந்து எங்களுக்கு 1 ரூபாய் சப்போர்ட் பண்றாங்க. எங்களுக்கு அதுதான் தேவை. எனக்கு தெரிஞ்ச கருத்து இருந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி, நன்றிக்கா. சார் வணக்கம். வணக்கம் சார். பெங்களூர் சென்ட்ரல்ல வந்து இப்போ நடக்கிற இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்க ஓட்டு வந்து யாருக்கு போடுவீங்க? ஜனங்களுக்கு கூட யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். நீங்க வந்து மோடி கவர்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? மோடி கவர்மெண்ட்டை என்னன்னு பாக்குறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவங்க காங்கிரஸ் கட்சி சரியில்லைன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க ஆட்சிக்கு. வந்து ஊழலை நான் ஒழிக்கிறேன்னாங்க. 1% ஊழல் ஒழிக்கல.
1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு தூக்குனாங்க. நாங்கள் கள்ள நோட்டை முடக்கிறேன்ட்டு கள்ள நோட்டு எதுவுமே இல்லை. இன்னைக்கு கள்ள நோட்டு நிறைய இருக்குது இன்னைக்கு. அப்புறமா அதை தவிர எல்லையில் நம்ம பாதுகாப்புறாங்க. எல்லை தாண்டி இன்னைக்கு உள்ளே வந்துட்டாங்க சைனாக்காரு. ஒன்றுமே இல்லை இவங்களால. இளைஞர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் ஒருத்தர் அக்கௌண்ட்ல போடுறாங்க. ஒரே ஒரு காசு போடுறதை விடுங்க, மினிமம் அக்கௌண்ட் நான் பேலன்ஸ் வைக்கலன்னு என்கிட்ட இருந்து பணத்தை திருடி இருக்காங்க. அதுவே ஒரு 33,000 கோடி திருடி இருக்காங்க இன்னைக்கு இடி இந்தியாவில். சரி, தொடர்ச்சியா இந்த பெங்களூர் சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சுட்டு வராங்க. இந்த முறை பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இது பிஜேபி காரர்கிட்ட கேட்டா அவங்களே பதில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஓட் போட ரெடி இல்லை. ஏன்னா பல பேர் என்னுடைய பிஜேபி நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களே சொன்னாங்க இந்த தடவை அவரை நாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு அனுப்பிட்டோம். ஏன்னா அவர் வர்றதே ஒரு வாட்டியும் தேர்தல் வரும்போது தான் அவர் வராரு. அப்பதான் எங்களுக்கே தெரியுது தேர்தல் வரப்போது இப்போட்டு அவர் வராருன்னா அப்ப எங்களுக்கு தெரியுது தேர்தல் கிட்ட வந்துச்சு, அதுதான் வந்துருக்காருங்க. அதனால கண்டிப்பா இந்த தடவை மக்கள் யாரும் போட மாட்டாங்க, கண்டிப்பா நான் போட மாட்டேன். சரி, வணக்கம். இது பெங்களூர் சென்ட்ரல்ல இருந்து தொடர்ச்சியா 3 முறை வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, இந்த முறை வந்து எந்த கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? இந்த வாட்டி காங்கிரஸ் தான் வெற்றி வாய்ப்பு. ஏன்னாக்கா இந்த 3 வாட்டி அவங்களுக்கு தொடர்ச்சியா நம்ம அவரை எதுக்க வச்சா கூட இந்த மக்களுக்கு அவர் வந்து எதுவுமே செய்யல, அடிப்படை வசதி எதுவுமே செய்யல. இப்போ காங்கிரஸ் கேக்குதுன்னாக்கா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு கேரண்டி கொடுத்துருக்குது. இன்னைக்கு வீட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, கரண்ட் பில் ஃப்ரீ இருக்குது, வாட்டர் ஃப்ரீ இருக்குது, பஸ் ஃப்ரீ இருக்குது. அதனால எல்லா மக்களும் இன்னைக்கு காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி ஆச்சு. அதாவது இந்த மாதிரி ஃப்ரீ கொடுக்கறதுனால நாடு வந்து வளராது அப்படின்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம். அதெல்லாம் பொய். எவ்வளோ ஃப்ரீ கொடுக்குறாங்களோ அவ்வளவும் நாடு வளரும். எவ்வளோ ஃப்ரீ கொடுக்குறாங்களோ அந்த காசெல்லாம் வெளியே நடமாட்டம் நடக்கும். அது வந்து பிஸ்னஸ் டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆகும். அதனால நாட்டுக்கு எதுவும் கேடு இல்லை. 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார். அது கொடுத்துருந்தா மட்டும் என்ன இருக்கும் நாடு? உண்மையாது. அது உங்களுக்கு இங்க ஓட்டு இருக்குல்ல? இருக்கு. பெங்களூர் ஓட்டு இருக்குல்ல? பெங்களூர் ஓட்டு இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ வந்து 3 முறையா வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, இந்த முறை வந்து யாருக்கு வாய்ப்பு இருக்குது? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இப்போ வந்து கண்டினியூவா 3 டைம் வந்து பிஜேபி ஜெயிச்சதால அந்த ஓட்டு டைம் வராங்க. அது சொல்றதோட அதோட சரி. ஏன் சொல்றேன்னா முன்னாடி சட்டமன்றத்தில் உட்கார்றது காங்கிரஸ் நம்ம எம்எல்ஏ. அதே எம்எல்ஏ வந்து எம்பியில உட்காந்தாங்கன்னா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும், நல்லா வந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன் இந்த பிஜேபி இந்த ஏரியாவில் வராது, ஏன் காங்கிரஸ் ஒன்று இன்னொரு சான்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே எஸ்சி எஸ்டி முஸ்லீம்ஸு தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதிகம். அடுத்தது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் எம்பிசி பேக்வர்ட் கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்க இருக்கும்போது நம்ம சென்ட்ரல்ல அவங்க சப்போர்ட் மூலியமா தான் இங்க நம்ம ஸ்டேட்லயும் சப்போர்ட் ஆகும். அது பட்சத்துல காங்கிரஸ் வந்தா சென்ட்ரலையும் சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும், ஸ்டேட்லயும் நல்லா இருக்கும். சரி, இப்போ இன்னொன்னு எப்பயுமே வந்து கர்நாடகால வந்து 3 பார்ட்டி வந்து வலுவா நிற்பாங்க, ஜேடிஎஸ், காங்கிரஸ், பிஜேபி. ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஜேடிஎஸ் வந்து அலையன்ஸ் வச்சு நிக்கிறாங்க. இதனால காங்கிரஸ்க்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகுது இல்ல? வாய்ப்பு வந்து கம்மியா இருக்குது சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன்னா நம்ம எஸ்சி அதே பிற்படுத்த மக்கள் முஸ்லீம் இவங்கெல்லாம் பார்த்தா நம்ம காங்கிரஸ் பக்கம் தான் சப்போர்ட். இப்போ வந்து பார்த்தோன்னா ஜாதி ரீதியாக ஜாதி அடிப்படையில் பார்த்தோன்னா அவங்க வந்து செப்பரேட்டாக ஒதுக்குறாங்க. இதே வந்து மோடி ஆட்சியில் பார்த்தோன்னா கண்டினியூவாக அவர் நிற்கும் போது எலெக்ஷன் டைம் எதனா ஒன்று நடக்கும், புல்வாமா தாக்குதல் ஆகும் அப்படின்னு அந்த இறக்குவா இருப்பாங்க. இப்போ ஏன் மோடி வந்து இதே 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராமர் கோயிலை திறந்துருக்கலாம், ஏன் திறக்கல? கரெக்டாக எலெக்ஷன் டைமும் அது 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஏன் திறக்கணும்? இதுதான் வந்து ஒரு ஜாதியா மதமா அவங்க வந்து பிரிக்கிறது. ஜாதியா புஷ் பண்ணாதான். இப்போ ஹிந்துஸ்னா எல்லாமே ஹிந்து தான், குறிப்பாக அப்போ மட்டும் ஏன் வைக்கணும்? இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அதை வச்சாதான் அவங்க ஜெயிக்க முடியும். அதனால இந்தியா இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்க எவ்வளோ ஹிந்திக்கார் உள்ள வந்திருக்காங்க. எப்படி அவங்க ஃபுல்லாக பேங்க் ஃபுல்லாக பிஜேபிக்கு தான் போகும். ஓகே, அதனால என்ன ஆகும்? எல்லா பக்கம் பார்த்தா எஸ்டி எஸ்டி தான் ஒரு செப்பரேட்டாக தள்ளுவாங்க அந்த இடத்துல. அதனால காங்கிரஸ் வந்தா கண்டிப்பா எல்லா மக்களையும் சமமாக நடத்தலாம். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது இப்போ கர்நாடகாவில் 26ஆம் தேதி. நீங்கள் யார் ஓட்டு போட போறீங்க? காங்கிரஸ்க்கு. காங்கிரஸ். என்ன காரணம்? காங்கிரஸ் வந்துட்டு ஏழைங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃப்ரீ பஸ்ஸு, இலவச அரிசி, ஏழைங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ சலுகை தேவையோ அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு அதிகபட்சமாக ஏழைங்க தான் அதிகமாகறாங்க. அதனால் ஏழைங்களுக்கு என்ன உதவியோ அதை அனைத்தும் வந்து காங்கிரஸ் தான் செஞ்சு நிற்குது. அதனால் காங்கிரஸ் ஆட்சி தான் நமக்கு தேவைப்படுது. காங்கிரஸ் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்.
மற்றபடி வந்து நமக்கு இங்க பிஜேபி இங்க இங்க வந்து நிலவரம் எப்படி இருக்குது காங்கிரஸுக்கு காங்கிரஸ் டாப்பா இருக்கு. காங்கிரஸ் தான் அதிகமா இருக்கு. காங்கிரஸ் வந்து அதை பத்தி அதனால கர்நாடகாவில் மாற்றவே முடியாது. காங்கிரஸ் தான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்குது. ஏழைங்களுக்கு உதவிய கட்சி எதிரானாங்க காங்கிரஸ் தான்.